அதாவது அறநிலையத்துறையுடைய பணத்தை எடுத்து கோவிலுக்கே எதிராக வாதாடுற ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம் தாங்க. வேற எந்த அரசாங்கமும் கிடையாது. அதாவது அங்க வருமானம் வருது, அதனுடைய பணத்தை எடுத்து அதுக்கு எதிராக வாதாடுறாங்க பாரு. அதாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே அங்க. ஏன்னா இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாமே ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. இவங்க தான் தேவையில்லாத அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டு மத பிரச்சனை மாரி உருவாக்குறாங்க. மதவாத கட்சி பிஜேபி, மதவாத கட்சி பிஜேபியே கிடையாது. அது எல்லாத்துக்கும் சேர்ந்த கட்சி தான் பிஜேபி. ஆனால் இவங்க தான் அதுமாரி பண்ணுறாங்க. சிறுபான்மைன்னு சொல்லிட்டு மற்ற இதுவெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ தீர்ப்பு நல்ல தீர்ப்பு, வரவேற்கத்தக்கது. சுவாமிநாதன் ஐயா நல்லா ஃபஸ்ட்டே தீர்ப்பு கொடுத்தாரு. அதை மேல்முறையீடு பண்ணி தேவையில்லாத கேஸ் போட்டு தேவையில்லாத கவர்மெண்ட் பண்ண செலவு. இந்திய சமய அறநிலையத்துறை பணம் எவ்வளோ செலவு தெரியுமா? அதில் எத்தனை டைம் அப்ளை பண்ணாங்க தெரியுமா? இதெல்லாம் யார் விட்டு பண்ணும்? எல்லாம் கவர்மெண்ட் பணம் தான். அது கவர்மெண்ட் பணம் மக்களுக்கு எதிராக வரும்னு நினச்சாங்க, ஆனால் சாதகமாக வந்தது.